எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் வந்து இன்றைக்கி முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டுருக்குறோம். ஆல்ரெடி ஒரு தடவை பிளான் சொதப்பலாகி போக முடியல. இன்றைக்கி தான் அதற்கான நேரம் வந்திருக்குது. நாங்கள் வந்து முன்னாடியே காலையில் நேரமே எழுந்திரிச்சு போனால் தான் கரெக்டாக இருக்கும். ட்ராவல் டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ரீசன்னால் வந்து முன்னாடியே கிளம்பியாச்சு. போகிற வழியில் தாராபுரம் டு காங்கயம் ரோட்டில் நாகரசநல்லூர் அப்படிங்கிற ஊரில் மெயின் ரோட்டு மேலேயே வந்து இந்த புத்து கோயில் இருக்குது. இது வந்து பெரிய புத்து கோயில். நாங்கள் வந்து ஈரோடு போகிறப்போலாம் வந்து சாமி கும்பிட்டு போவோம். ஆனால் வந்து பால் முட்டையும் வாங்கி வச்சதில்லை. சரி இன்றைக்கி முன்னாடியே கிளம்புனதுனால நாம் இன்றைக்கி எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கடையில் எல்லாம் வாங்கிட்டு வந்து பால் ஒரு மண் சட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஊற்றிடலாம். முட்டையை வந்து லைட்டாக உடச்சி வச்சுட்டா போதும். அதுக்காக நாங்கள் போய் இன்றைக்கி மெயினாக போய் அந்த புத்து கோயிலில் சாமி கும்பிட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து புத்து கோயிலுக்கு போகிறப்ப நம்ம வேண்டிக்கிட்டதை இல்லை வந்து நமக்கு கனவில் வந்தாங்க கூட பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பால் முட்டை பத்தி சூடம் ஒரு எலுமிச்சம்பழம் எண்ணெய் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க, நம்ம கனவுலேயே வராதுன்னு கூட சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நம்ம வந்து போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து மயில் வந்து அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா மயில் இருந்துச்சு. ஆனால் வந்து அதெல்லாம் உள்ளே இருந்துச்சு. இந்த மயில் மட்டும்தான் வந்து முன்னாடி அழகாக அப்படியே தோகை விரிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப தான் அக்கா அப்படியே பயப்படாமல் முன்னாடியே போனாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நான் தள்ளி நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா மயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா காங்கேயம் டு ஈரோடு போகிற வழியில் அரச்சலூர் போகிற ரூட்டில் தாங்க வந்து அவல் பூந்துரை அப்படிங்கிற ஊரில் தான் வந்து நம்ம போகிறப்பவே பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டுக்கு வந்து ரைட் சைடே வந்து மிகப்பெரிய சிலையான இந்த காலபைரவர் சிலை வந்து நல்லா பெருசாக வந்து கட்டியிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் நானும் அங்கே போனதே இல்லை. சரி போகிறப்ப போயிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். போகிறப்பவே பார்த்திங்கன்னா அங்கே வந்து தேங்காய் எல்லாமே முன்னாடி வச்சுருக்காங்க. அதில் வந்து தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம விளக்கத்தட்டு எல்லாமே வந்து ஒரு செட்டோடு விற்கிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு தட்டு 100 ரூபா. அதை வந்து நம்ம வெளியிலேயே வந்து சாமி வந்து வச்சுருக்காங்க. அந்த சாமிக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த தேங்காயை வச்சு அது மேலே வந்து தட்டு விளக்கெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு தாங்க நம்ம வந்து உள்ளேயே போகணும். அங்கே வந்து ஒரு தட்டு 100 ரூபான்னு சொல்கிறாங்க. அதிலே பார்த்திங்க அப்படின்னா உதிரிப்பூ, நல்லெண்ணெய், தீபம், அதுக்கப்புறம் தேங்காய், அந்த உடைச்ச தேங்காய் எல்லாமே வந்துடுது. அதனால் நம்ம இங்கேருந்து தீபம் வாங்கிட்டு போக மறந்துட்டால் கூட அங்கேயே போய் கூட நம்ம வாங்கி சாமிக்கு தீபம் போட்டு உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டுலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கோயிலுமே வந்து சாமிக்கு வெளியே தான் நின்று நம்ம வந்து சாமி கும்பிட்டு வருவோம். ஆனால் வந்து எனக்கு உள்ளே போகிற வரைக்குமே தெரியாது. சாமி இருக்கிற கருவறைக்குள்ளேயே நம்மளை விடுறாங்க. நாங்கள் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வெளியே தான் நின்று சாமி கும்பிட்டுருந்தோம். அப்போ வந்து உள்ளே போனது நான் யாரையும் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா லைனாக வந்து உள்ளே சாமி இருக்கிற கருவறைக்குள்ளேயே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு, உள்ளேயே போய் சாமி கும்பலாம் அப்படின்னு. அங்கே நல்ல அந்த காலபைரவர் கோயிலை வந்து உள்ளே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு செமையான ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துச்சு எனக்கு. நாங்கள் திருப்தியாக வந்து உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டு வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா வந்து கடைகள்லாம் 2-3 கடைகள்லாம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை, காலபைரவர் சிலை, அது வந்து சைஸ் வரைய சின்னது பெருசு, அதுக்கப்புறம் வந்து வேல், அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. நமக்கு வந்து நம்ம விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வரப்போ வந்து பிரசாதம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் பிரசாதம் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காலபைரவர் கோயிலேருந்து அடுத்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா சேலத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். ஆத்தூருக்கெல்லாம் முன்னாடியே தான் கோயில் இருக்குது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் ரோட்லேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ரோட்டில் லெஃப்ட் சைடு தான் கோயில் வந்து இருக்குது. பார்த்தாலே தெரியும்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலாகவே நான் வந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். கிளம்பியுமே ஆனால் போக முடியல. இந்த தடவை மட்டும்தான் என் ஆசை வந்து நிறைவேறுச்சு. போய் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அப்பா அது வந்து நம்ம இங்கே சொல்கிறத விட அங்கே போய் நேரில் பார்த்தா தான் அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். என்னன்னா பார்த்தீங்கன்னா, "அழகென்ற சொல்லுக்கு முருகா" அந்த லைனே வந்து அங்கே போனா தான் ஓ அப்படிங்கிறது வந்து ஒரு கனெக்ட் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமி கும்பிட்டு வெளியே வந்தோன்னே. சாமி பார்த்தவே தொட்டு கும்பிட்ற அளவுக்கு பக்கத்துலவே அங்கே அலோடு கொடுக்குறாங்க. நல்லாவே சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் சாமி விட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சேலத்தில் வந்து ஒரு ரிசப்ஷன் ஸ்டீல் பிளானட் பக்கத்தில். அந்த ரிசப்ஷனுக்கு நாங்கள் நைட்டு போய் அட்டன் பண்ண வேண்டி இருந்துச்சு. அங்கே வந்து எங்கள் பெரிய மாமியார் இருக்காங்க. பெரிய மாமியார் வீட்டுக்கு தான் நாங்கள் போய் அங்கே தங்கிட்டு வந்து நான் ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். எல்லாமே பேக்கப் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். என் பவுனே என்னடா சொல்லுவோம் மேல என் சாமி என் பவுன் குட்டிடா என் தங்கம்டா நீ தானே என்ன வயசான காலத்துல பார்த்துக்கணும். நான் வருவேன்டா அங்கே வருவேன் தாராபுரம் வருவேன். அம்மாச்சி குழுலாம் மூடிட்டாங்களாப்பா உம்மா பரிசுதாவெல்லாம் உம்மா பரிசுதாவெல்லாம் மூடிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை அந்த இடத்துல மறந்துட்டாங்க. ரிசப்ஷன் வந்து அட்டன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு வீட்டுக்கே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.